ஸோ நெக்ஸ்ட் வந்து கலெக்ஷன். கலெக்ஷன் வந்து இவ்வளோ வரைக்கும் பார்த்தது எல்லாமே சிங்கிள் வேல்யூஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கான ஒரு இது மட்டும் தான் பார்த்தோம், ஒரு வேரியபிள் இது மட்டும் தான் பார்த்தோம். கலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் வேல்யூஸ் ஸ்டோர் பண்ணுறது கலெக்ஷன்ஸ். அதுக்கு சீக்வன்ஸுங்கிறது நம்ம சியில் நீங்கள் பேசிக்காக படிச்சிருக்கீங்கன்னா அரே வந்து சீக்வன்ஸான வேல்யூஸ். அரே வந்து இண்டெக்ஸ் மூலிமா நீங்கள் அதை வந்து கால் பண்ணலாம். சம் வேல்யூஸ் ஸ்டோர் பண்ணிட்டு அதை இண்டெக்ஸ் மூலிமா கால் பண்ணலாம். ஸோ சீக்வன்ஸான வேல்யூஸ் ஸ்டோர் பண்ணுறதா கலெக்ஷன்ஸ். கலெக்ஷன்ஸில் வந்து பார்த்தோம்னா நம்ம பார்க்க போகிறது நிறைய இருக்குது. கலெக்ஷன் நிறைய இருக்குது. டேட்டா டேபிள் இருக்குது, இங்கே வந்து அதை டேட்டா ஃப்ரேம் யூஸ் பண்ணுவாங்க, ரேஞ்ச் இருக்குது, அரே இருக்குது, அதெல்லாம் இருக்குது. பட் இப்போ வந்து அதாவது பைத்தானோட இன்பில்ட்டாக இருக்கிறது வந்து பார்த்தோன்னா இது 3 தான்: லிஸ்ட்டு, டியூபிள் அண்ட் டிக்ஷனரி. இது வந்து இன்பில்ட்டு. மற்ற ஏதாவது அரே ஆர் டேட்டா டேபிள் அந்த மாதிரி போகிறப்போ we have to use one separate library. ஓகேங்களா? பட் இன்பில்ட்டை வச்சு மட்டும்தான் இப்போதைக்கு பைத்தான் பார்க்க போகிறோம். டெஃபினட்டாக அது வந்து லேட்டரான சீரீஸில் பார்ப்போம். ஸோ ஒரு லிஸ்ட்டுங்கிறது என்னன்னா அது வந்து இட் வில் ஸ்டோர் வேல்யூஸ், நாட் வேல்யூஸ். ஸோ நான் இப்போ ஒரு லிஸ்ட் என்னை பற்றின நான் சொல்கிறேன் அப்படின்னா, என்னை பற்றின ஒரு ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ப்ரொஃபைலுங்கிறது கார்த்திக்னு வச்சுக்கலாம். இது ப்ரொஃபைல்னு வச்சுக்கலாம். இதில் வந்து பார்த்தோன்னா லிஸ்ட் வந்து பார்த்தோன்னா பிராக்கெட்குள்ளே தான் நீங்கள் அசைன் பண்ணணும், கமா செப்பரேட்டடாக கொடுக்கணும். இண்டிவிஜுவல் வேல்யூஸ் இண்டெக்ஸ் அது எப்படி நம்ம கிரியேட் பண்ணுற ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணால் யூ ஹேவ் டு யூஸ் பிராக்கெட். அகைன் சில பேர் வந்து ஸ்கொயர் பிராக்கெட் சொல்லுவாங்க, இது பிராக்கெட் மட்டும்தான். ஸோ ஒரு பிராக்கெட்குள்ளே அவனோட நேம் வந்து கார்த்திக்னு இருக்கு. அவனுக்கு வந்து அவனோட ஏஜ் வந்து பார்த்தோன்னா 28 அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி என்ன லிஸ்ட் வேல்யூஸ் அவனை பற்றி நான் ஸ்டோர் பண்ணணும். பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து நான் ஸ்ட்ரிங்காக வச்சிருக்கேன், செகண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா இன்டிஜர் வச்சிருக்கேன். ஓகேங்களா? அவனோட சிஜிபிஏ ஆர் சம்திங் வந்து பார்த்தோம்னா 8 சம் வேல்யூஸ் 4-5 இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணும் ஒரு கிளாஸ்ல. ஓகே, ஜீவானு வச்சுக்கேன். ஸோ இந்த மாதிரி நான் ஸ்டோர் பண்ணணும். வேற என்ன இருக்கு அவனுக்கு, அவன் வந்து எந்த டிபார்ட்மெண்ட், ஓகே கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஓகே, அது வந்து ஆல்ரெடி ஸ்ட்ரிங் ஸ்டோர் பண்ணிட்டோம். வேற என்ன அவன் வந்து என்ன முடிச்சிருக்கான், சம் ட்ரூ நம்ம இப்போதைக்கு வச்சுக்குவோம். இவன் வந்து ஏதாவது பாஸ் பண்ணியிருக்கானா, அவன் பாஸ்டா இல்லை ஃபெயில்டா அப்படின்றப்போ பூலியன் வேல்யூ. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாமே ஸ்டோர் பண்ணோம். இதான் காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் ஸ்டோர் பண்ணிங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு. ஓகேங்களா? 8J காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஸ்டோர் பண்ணிட்டோம். வேற நன் டைப் அது தேவையில்லை, இதுல தேவையே படாது. காம்ப்ளெக்ஸ் நம்பர் இவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்சு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் பண்றோம் அப்படின்னா நம்ம அந்த லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் தேவைப்படும் இல்லையா? அந்த லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் ஸ்டோர் பண்றதுக்கு அது அந்த லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் கேன் பி எனி டேட்டா டைப். அப்படி ஸ்டோர் பண்ணா லிஸ்ட்ல நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த லிஸ்ட் நம்ம வந்து இப்போ நான் பிரிண்ட் பண்ணிட்டேன். நான் அகைன் ஏற்கனவே சொன்ன மாதிரி யூ கேன் பைத்தான் நீங்க வந்து எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். நான் இதை பிரிண்ட் பண்றேன். எது வேணாலும் பிரிண்ட் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்ட்ரிங் வந்து பிரிண்ட் ஆகிறப்ப எப்பவுமே சிங்கிள் கொட்டேஷன் தான் பிரிண்ட் ஆகும். நீங்க யூ கேன் ஈவன் டைரக்ட்லி இந்த சிங்கிள் கொட்டேஷன் கொடுத்தாலும் தப்பே கிடையாது. அது நம்பர்ஸ் வந்து 28 அண்ட் அகைன் தேர் இஸ் a float displaying and there is a boolean displaying and a complex number is displaying. ஸோ இந்த நம்பரை வந்து நான் வந்து இண்டிவிஜுவலாக ஆக்சஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் யூ கேன் ஆக்சஸ் வித் இண்டெக்ஸஸ். இந்த இடத்துல இண்டெக்ஸ்ங்கிறது இது வந்து பைத்தான்ல வந்து 0 1 2 3 4 5 அப்படிதான் 0 தான் ஆரம்பிக்கும் இண்டெக்ஸஸ். நீங்க இங்க யாராவது மெஷின் லேர்னிங் படிச்சுட்டு இதுல ஒர்க் மேட்லாப்ல ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா அங்க வந்து 1 2 3 தான் ஆரம்பிக்கும். அதுல ரீசெண்டா என்னோட அண்ணாவே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணாரு. இது புரிஞ்சுக்க முடியாது இல்லை, ஈஸியா புரிஞ்சுக்கலாம். பட் ஒர்க் பண்றப்போ அது இது மாத்தி வரும். மேத்தமெட்டிக்ஸ்ல நம்ம எப்பவுமே வந்து பார்த்தோம்னா 1,2,3 தான் போகும், இப்படிதான் போகும் மேத்தமெட்டிக்ஸ்ல. பட் ப்ரோக்ராமிங் வரப்போ எப்பவுமே 0 தான் ஸ்டார்ட் ஆகும். இண்டெக்ஸஸ் எப்பவுமே 0 1 2 3 4 5 தான் ஆரம்பிக்கும் ப்ரோக்ராமிங் வந்துட்டீங்கன்னாவே. ஸோ இப்போ வந்து நான் இந்த செகண்ட் வேல்யூ, அதாவது செகண்ட் வேல்யூ ஆக்சஸ் பண்ணணும்னா ப்ரோக்ராமிங் பற்றி ப்ரொஃபைல் சரி இண்டெக்ஸஸ்ல 1 கொடுத்தீங்கன்னா செகண்ட் வேல்யூ உங்களுக்கு வந்துடும். இதே வந்து பார்த்தோம்னா ஃபோர்த் வேல்யூ வேணும் அப்படின்னா இடத்துல 4 கொடுத்தீங்கன்னா ஃபோர்த் வேல்யூ. இல்லை எனக்கு ஃபர்ஸ்ட் வேல்யூ வேணும் அப்படின்னா 0 கொடுங்க, ஃபர்ஸ்ட் வேல்யூ கிடைக்கும். ஸோ இப்படி தான் நீங்கள் இதை ஆக்சஸ் பண்ணிக்கணும். இல்லை நான் இது பார்த்துட்டேன், இப்போ வந்து பார்த்தோன்னா இதோட டேட்டா டைப் என்னன்னு பார்க்கணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் அப்படியே கொடுத்துக்கோங்க ஒவ்வொன்றா. நான் எதுக்காக இதை காமிக்கிறேன்னா உங்களால லிஸ்ட்ல வந்து பார்த்தோன்னா எனி டைப் ஆஃப் டேட்டா டைப் வந்து உள்ளார வந்து பார்த்தோன்னா வேல்யூ ஸ்டோர் பண்ண முடியும். இதே நீங்க அரே வந்து பார்த்துருப்பீங்க. அரே நீங்க வந்து சிலியோ இதில் டிக்ளேர் பண்றப்பே இது இன்ட் அரே அப்படின்னு சொல்லி தான் டிக்ளேர் பண்ணுவீங்க. இது வந்து ஃப்ளோட் அரே ஆர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் அரே அப்படி தான் டிக்ளேர் பண்ணுவீங்க. லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டைப்பும் ஸ்டோர் பண்றதுக்காக யூஸ் பண்ற ஒரு டேட்டா டைப் தான் கலெக்ஷன்ஸ் டேட்டா டைப். ஆக்சுவலி இதில் வந்து நான் செகண்டோட வேல்யூ வந்து பார்த்தோன்னா ஃப்ளோட்னு வந்துருக்கும். செகண்டுங்கிறது தேர்ட் வேல்யூ. இண்டெக்ஸஸ் உள்ள செகண்டுங்கிறது 0 1 2 3. இது வந்து பூலியன் பார்த்தோம்னா தேர்ட் வந்து நீங்கள் மற்றது வந்து ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. எல்லா டைப் ஆஃப் டேட்டா டைப்பும் ஸ்டோர் பண்ண முடியும். இதுதான் லிஸ்டோட அட்வான்டேஜ்.
ஸோ இது வந்து இன்னொரு இதுவும் இருக்கு, மியூட்டபிள் அந்த மாதிரி சொல்லுவாங்க. என்ன இது மியூட்டபிள்? லிஸ்ட் ஆர் மியூட்டபிள் அப்படின்னா மாடிஃபையபிள். இப்போ இந்த இடத்துல ஜீவா எனக்கு வேண்டாம், எனக்கு இந்த இடத்துல டக்குன்னு வேல்யூவே மாத்திக்கணும் அப்படின்னா அக்சஸ் இந்த இண்டிவிஜுவல் வேல்யூ தான் நான் எக்ஸாம் பண்ணுவோம். மாடிஃபை பண்ண முடியுமா அப்படின்னா ப்ரொஃபைல் அந்த இண்டெக்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதை கொடுத்துருங்க. இந்த இடத்துல நான் கார்த்திக் ஸ்டோர் பண்ணேன், நான் சிங்கிள்லே கொடுக்குறேன். இப்போ கார்த்திக் நான் கொடுத்தேன்னா it will not replace every value, it will only replace this index. எந்த இண்டெக்ஸ் கொடுக்குறோமோ அதை மட்டும் தான் ரீப்ளேஸ் பண்ணும். இப்போ நான் பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன், பிரிண்ட் ப்ரொஃபைல். எனக்கு வந்து பார்த்தோம்னா ப்ரொஃபைல் எல்லாமே இப்போ கார்த்திக் 28 அப்படின்னு மாறிடுச்சு. ஸோ இப்போ நான் வந்து வெறும் அதை மட்டுமே பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ப்ரொஃபைல் 0 பிரிண்ட் பண்ணால் எனக்கு கார்த்திக் மட்டும் வரும். ஸோ இதுதான் லிஸ்டோட அட்வான்டேஜ். யூ கேன் மாடிஃபை இண்டிவிஜுவல் வேல்யூஸ். மியூட்டபிள்ன்றது வந்து பார்த்தோன்னா உங்களால் மாடிஃபை பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் லிஸ்ட். ஸோ இதான் அட்வான்டேஜ். இதுல லிஸ்ட்ல வந்து நிறைய ஆப்ரேஷன்ஸ் இருக்கு. அதாவது எப்படி ஆட் பண்றது, என்னால ஒரு புது வேல்யூ இங்க ஆட் பண்ண முடியுமா? பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரியான இல்ல இதுல வந்து பார்த்தீங்கன்னா 2 லிஸ்ட்டை நான் வந்து கன்கர்டன்ட் பண்ணி இப்போ இதுல ஒரு 4 வேல்யூ இருக்கு, இன்னொரு இதுல 4 வேல்யூ இருக்கு, ரெண்டுத்தையும் நான் ஒண்ணா பண்ண முடியுமா? பண்ண முடியும். இந்த மாதிரியான லிஸ்ட்ல ஒரு 10-15 ஆப்ரேஷன்ஸ் இருக்கு. அது செப்பரேட்டான ஒரு வீடியோல பார்ப்போம், செப்பரேட்டான நம்மளோட கிளாஸ்ல பார்ப்போம். இப்போ வந்து நான் வெறும் டேட்டா டைப் மட்டும் பார்க்கறதுனால நெக்ஸ்ட் கண்டிஷன்ஸ் லூப் அதெல்லாம் பார்த்துட்டு வில் கோ வித் அதர் திங்ஸ். ஓகேங்களா? இதுல லிஸ்ட் வந்து ரொம்ப குரூஷியலான டேட்டா டைப். கலெக்ஷன் வந்தாவே எல்லா கலெக்ஷன்ஸுமே ரொம்ப குரூஷியலான டேட்டா டைப். அதுல இருக்க ஃபங்க்ஷன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் டு ஹேண்டில் மெனி ஆப்ரேஷன்ஸ். நீங்க ஆப்ரேஷன் வரப்போ அந்த லிஸ்ட் வந்து நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அந்த ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் நம்ம செப்பரேட்டான ஒரு இதை பார்ப்போம். ஓகேங்களா? அடுத்து டியூபிள். டியூபிளுக்கும் லிஸ்ட்டுக்கும் யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? ஸோ அந்த ப்ரொஃபைல் டைப் போடுங்க சார். எங்க இருக்கு? ஓ, ப்ரொஃபைல் டைப் போடுங்க. ஓகே, சூப்பர். ஓகே, டைப் போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து லிஸ்ட் தான் வரும், கிளாஸ் லிஸ்ட் வரும். ஓகே, அது எல்லாத்துலயுமே நான் டிஃபால்ட்டா சொல்லியிருக்கணும், கிளாஸ் லிஸ்ட் தான் வரும். ஓகே, ஸோ இது அகைன் டேட்டா டைப்ங்கிறதுனால கிளாஸ் லிஸ்ட் தான் வரும். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூங்க சொன்னதுக்கு. ஸோ இது நீங்கள் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க உங்களுக்குள்ள. சரிங்களா? நீங்கள் நெக்ஸ்ட் வீக் பண்ணுறப்போ இது எல்லாமே ஆல்ரெடி எக்ஸ்ப்ளோர் அகைன் இட்ஸ் அ ஸ்மால் டாபிக். லேட்டராக போக போக we are going to see many things. அப்போ வந்து டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்களா பண்ண ஒழிய இது வந்து நீங்கள் அடாப்ட் பண்ணிக்க முடியாது. ஓகே, டியூபிளுக்கும் லிஸ்ட்டுக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது. நீங்கள் டியூபிள் வந்து பார்த்தோன்னா ப்ராக்கெட்டில் பண்ணீங்க, இது வந்து பார்த்தோன்னா பேராந்திசிஸ் பண்ணீங்க. ஒரு டியூபிளை கிரியேட் பண்ணுறோம், இந்த ப்ரொஃபைல் நான் எக்ஸாம்பிளோடய போய்க்கிறேன். இங்கேயும் நான் அதே கொடுக்குறேன். இங்கே வந்து பார்த்தோன்னா சஞ்சீவ்னு கொடுக்குறேன். சஞ்சீவ் அவருக்கு வந்து வயசு வந்து பார்த்தோம்னா 18 வச்சுக்கலாம், 19. அவரோட சிஜிபி வந்து பார்த்தோம்னா 9.2. சம் காம்ப்ளெக்ஸ் நம்பர் அசைன்மெண்ட்லாம் இல்லை ஃபால்ஸ்ன்னு கொடுத்துக்கலாம். இவர் வந்து இந்த காலேஜை முடிக்கல அப்படிங்கிற மாதிரி ஃபால்ஸ். அவர் வந்து 1 - 1J, சரி 1J இப்படின்னு ஒன்று கொடுத்துரும் ப்ரொஃபைல். ஸோ இண்டிவிஜுவல் வேல்யூஸ் என்னால் அக்சஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ப்ரொஃபைல் அகைன் நீங்க அங்க வந்து பேசிஸ் யூஸ் பண்ணி இண்டெக்ஸ் பண்ணீங்க. ஏன்னா வந்து லிஸ்ட் வந்து பிராக்கெட் வச்சு தான் கிரியேட் பண்ணேன். அதனால நான் வந்து இந்த இடத்துல வந்து இண்டெக்ஸ் கால் பண்றப்போ பிராக்கெட் தான் யூஸ் பண்றேன். அதே மாதிரி இங்க வந்து பார்த்தோன்னா டியூபிள் வந்து பார்த்தோன்னா நான் வந்து பேராந்திசிஸ் பண்ணிருக்கேன், இங்கேயும் பேராந்திசிஸ் யூஸ் பண்றேன்னு பண்ணீங்கன்னா என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு ஏன்னா வந்து எப்பவுமே இண்டெக்ஸ் வந்து பைத்தான்ல இண்டெக்ஸ் வந்து ஆல்வேஸ் ஸ்கொயர் தான். உங்களால வந்து ஸ்கொயர் யூஸ் பண்ண மட்டும்தான் அந்த வேல்யூ எடுக்க முடியும். இதே நீங்க C# பண்ணீங்கன்னா எல்லா இடத்துலயுமே இண்டெக்ஸ் வந்து பார்த்தோன்னா பேராந்திசிஸ் பண்ணலாம். பட் இங்க பைத்தான்ல வந்து பார்த்தோன்னா இண்டெக்ஸ் ஆல்வேஸ் இதுதான். இது டிக்ஷனரி போறப்போ வேற ஒன்று பார்ப்போம். அகைன் சேம் தான், சிமிலரா டிக்ஷனரியில சின்னதா டிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தா இதுக்கும் லிஸ்ட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ், ஏன் இந்த இடத்துல வந்து லிஸ்ட்ல இது கவர் பண்ணலாமே அப்படின்னு பார்த்தோம்னா இதுவும் இண்டெக்ஸ் பேஸ்ல அசைன் பண்ண முடியும். இப்போ நான் இது வந்து சஞ்சீவ் பதிலாக வேற ஏதாவது மாத்துறேன். ப்ரொஃபைல்ல 0 வேல்யூ வந்து நான் சஞ்சீவ் சாரி தப்பா பண்ணிட்டேன். 0 இண்டெக்ஸ்ல இருக்கிறத வந்து பார்த்தா நாங்கள் இப்போ வந்து பார்த்தோம்னா அரன்னு மாத்துறேன். சரிங்களா? பார்த்தீங்கன்னா அரன் மாதிரி டியூபிள் ஆப்ஜெக்ட் டஸ் நாட் சப்போர்ட் ஐட்டம் அசைன்மெண்ட். ஸோ உங்களால் வந்து பார்த்தோம்னா இது வந்து மாடிஃபை பண்ணவே முடியாது. மாடிஃபை இண்டிவிஜுவல் அலைஸ் கொடுக்குறப்போ மாடிஃபை பண்ண முடியல. ஒரு நிமிஷம், கரெக்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு வேற மாதிரி எரர் வரும்னு நினைச்சேன். டியூபிள் ஆப்ஜெக்ட் டஸ் நாட் சப்போர்ட் டைப் அசைன்மெண்ட், ஐட்டம் அசைன்மெண்ட். ஸோ ஐட்டம் அசைன்மெண்ட் சொல்லுது. ஓகே, பிகாஸ் நம்ம ஒரு ஐட்டம் மட்டும் அசைன் பண்ணா ஐட்டம் அசைன் சொல்லுது. நான் இப்போ ஒரு வேற ஒரு டியூபிள் ஆட் பண்ணா டியூபிள் மியூட்டபிள் அந்த மாதிரியான ஒரு எரர் வரும்.
நம்ம டியூபிளுக்குன்னு சொல்லி சில ஆப்ரேஷன்ஸ் இருக்கு வழக்கம் போல, அதை பார்ப்போம். இப்போதைக்கு ஒரு டியூபிள்னா ஒரு டேட்டா டைப்பை நான் பார்க்கறேன்னா இதுல வந்து லிஸ்ட்ல நம்ம எப்படி ஒரு மாடிஃபை பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தா இது வந்து நான் மியூட்டபிள். டியூபிள் வந்து உங்களால மாடிஃபை பண்ண ஒன்ஸ் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா அது மாடிஃபை பண்ணவே முடியாது. இண்டெக்ஸஸ் நீங்க இதுல இன்க்ளூடும் பண்ண முடியாது, ஆட் பண்ண முடியாது. அந்த மாதிரி நிறைய இது இருக்கு. அதுல ஒரு 10-15 ஆப்ரேஷன்ஸ் இருக்கு. லிஸ்ட்லயும் 10-15 ஆப்ரேஷன்ஸ் இருக்கு. அது எல்லாமே செப்பரேட்டான ஒரு இதுல பார்ப்போம். அது வந்து கலெக்ஷன்ஸ்னு சொல்லிட்டு வரப்போ அது நிறைய இருக்கு. அது நம்ம செப்பரேட்டா பார்ப்போம். ஏன்னா அதுக்கு முன்னாடி நம்ம கண்டிஷன்ஸ் லூப்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அதை பார்த்தா எனக்கு கொஞ்சம் பெட்டரா இருக்கும்னு நான் ஃபீல் பண்றேன். அகைன் இதையும் வந்து பார்த்தீங்கன்னா கமா செப்பரேட்டடா தான் இது பண்ணுவோம். இதுலயும் லிஸ்ட் மாதிரியே நீங்க டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வேரியபிள்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மாடிஃபை மட்டும் பண்ண முடியாது, மற்ற எல்லாமே பண்ணலாம். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா அகைன் நான் வேற ஒன்று ட்ரை பண்றேன். பிரிண்ட் பண்றது வந்து ப்ரொஃபைல் 4th இண்டெக்ஸை வந்து இது பண்றேன்னா தேர்ட் வேல்யூ கொடுத்தோம்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ்னு சொல்லுது. ஸோ அகைன் அவர் சொன்ன மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் வந்து அது என்ன டைப் அப்படின்னு சொல்லி இப்போ இங்க வந்து ப்ரொஃபைல் கொடுத்தேன், இங்க இப்போ ப்ரொஃபைல் கொடுத்தேன், இங்க ப்ரொஃபைல் கொடுத்தேன். லேட்டஸ்டா என்ன இன்டராக்டிவ் இருக்கிறதா லேட்டஸ்டா என்ன இருக்குதோ அதுதான் ஜூபிட்டர் கன்சிடர் பண்ணிக்கும். ஜூபிட்டரை பொறுத்த வரைக்கும் அதான் அட்வான்டேஜ். லேட்டஸ்டா நம்ம எது ரன் பண்ணிருக்கோமோ அந்த வேல்யூ தான் இருக்கும். பண்ணோம்னா டியூபிள்ன்ற ஒரு கிளாஸ்ல இருக்கு. இல்ல ஏன்டா இது இங்கேயும் டியூப்ல கிரியேட் பண்ணிருக்கேன், இங்கேயும் ப்ரொஃபைல கிரியேட் பண்ணி இங்கேயும் ப்ரொஃபைல கிரியேட் பண்ணி வேணா அங்க மாத்திக்கிட்டு ட்ரை பண்ணுவோம். நான் இப்போ இங்க வந்து இந்த ஆர்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல்னு வச்சிருக்கேன். ஸோ அதனால வந்து இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணா எனக்கு லிஸ்ட் வரணும், இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணா எனக்கு டியூப்ல வரணும்னு நினைக்காதீங்க. நான் இப்போ கொண்டு போயிட்டு இந்த ப்ரொஃபைல கீழே கிரியேட் பண்ணிட்டு மேலே போயிட்டு இது ரன் பண்ணாலையும் இங்க என்ன லாஸ்டா என்ன ரன் பண்ணுமோ அதுதான் மெமரியில ஸ்டோர் பண்ணிருக்கோம். இந்த ப்ரொஃபைல்ன்றது டியூப்ல லாஸ்டா ரன் பண்ணிருக்கோம். அது கீழே பண்ணாலும் சரி மேலே பண்ணாலும் சரி லாஸ்டா இது பண்ணிருக்கோம், அது அங்க மாறிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ இப்போ நான் வந்து இந்த பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொஃபைலே அப்படியே மாத்திட்டு எல்லா இடத்தையும் 1 கொடுத்துட்டு பண்ணோம்னா வரும். இல்லாட்டி வந்து பார்த்தோன்னா அப்படியே இதை நான் ரன் பண்ணாம இது ஒன்று ரன் பண்ணாம இதெல்லாம் ரன் பண்ணோம்னா கீழே இருக்க என்ன வேல்யூ அதுதான் வரும். எல்லா இடத்துலையும் 1 பண்ணிட்டேன். இப்போ ஒன்றுனா ரன் பண்ணிட்டு இருந்தோம்னா ப்ரொஃபைல் 1 இருக்கிறது தான் டிஸ்பிளே ஆகும். ஸோ லிஸ்ட்னு வந்துருச்சு. ப்ரொஃபைல் 1 இஸ் லிஸ்ட். ஸோ T2. ஸோ இது டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இது ரொம்ப முக்கியம் இந்த டிஃப்ரென்ஸ் என்னன்னு சொல்லிட்டு இதையும் இண்டெக்ஸஸ் பேஸ்ல அசைன் பண்ணிக்கலாம், வேல்யூ இது பண்ணிக்கலாம். ஸோ அதர் ரொம்ப இது ஒரு ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டிக்ஷனரி, ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கலெக்ஷன்ஸ். லிஸ்ட் மாதிரி இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கலெக்ஷன். இது ரொம்ப இடத்துல யூஸும் பண்ணும். டிக்ஷனரியோட இது வந்து என்னன்னா கீ வேல்யூ பேர். நம்ம டிக்ஷனரியோட காமனாக ஒரு பேசிக்கா இருக்கவங்க வந்து பார்த்தோம்னா டிக்ஷனரிங்கிறது ஒரு இங்கிலீஷ்ல வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் டு தமிழ் ஆர் இங்கிலீஷ் டு இங்கிலீஷ் மீனிங்கை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ டிக்ஷனரிங்கிறது ஒரு வேல்யூக்கு இன்னொரு வேல்யூ ஸ்டோர் பண்ணுறது. இவ்வளவு ஒரு இண்டெக்ஸ் பேசிஸ் தான் வேல்யூ ஸ்டோர் பண்ணும். 0, 1, 2, 3 அப்படிங்கிற ஒரு இண்டெக்ஸ்ல தான் வேல்யூ ஸ்டோர் பண்ணும். ஆனா அங்க வந்து பார்த்தோன்னா ஒரு வேல்யூக்கு வேல்யூ ஸ்டோர் பண்ண, ஒரு கீக்கு வேல்யூ ஸ்டோர் பண்ண போறோம். இது வந்து பார்த்தோன்னா இங்க வந்து பார்த்தோன்னா இது ஆர்டர் தான், 0, 1, 2, 3 ஆர்டர் தான் இருக்கும். பட் இங்க வந்து அன்ஆர்டர். இது வந்து நீங்க எந்த ஆர்டர்ல வேணாலும் பண்ணிக்கலாம், மாத்தி பண்ணிக்கலாம். அந்த மாதிரியான ஆப்ஷன் இருக்கு. சேஞ்சபிள் இண்டெக்ஸ் அகைன் இது வந்து இண்டெக்ஸ் வந்து பார்த்தோன்னா இது வந்து மியூட்டபிள் தான். யூ கேன் சேஞ்ச். நீங்க ஒரு வேல்யூ வந்து இது பண்றீங்க, நான் ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் வில் see other ஆப்ஷன்ஸ். ஒரு கீ வேல்யூ பேரா அப்படி கிரியேட் பண்ணணும். இங்கே ப்ரொஃபைல்லே போட்டுக்கிறேன். ப்ரொஃபைல் காலேஜ் ப்ரொஃபைல் போடலாம். காலேஜ் ப்ரொஃபைல் இங்கே வந்து பார்த்தோம்னா நேம். எப்பவுமே கீ வந்து பார்த்தோன்னா ஸ்ட்ரிங் தான். ஓகேவா, ஒரு சிங்கிள் கொட்டேஷன் கொடுத்துக்கோங்க. சாரி, கோலம் கொடுத்துட்டு பேர் வந்து பார்த்தோம்னா சுஜய் பேர் கொடுக்குறோம்னா ஈவன் லேடி பேர் பிரியா கொடுக்குறேன். அகைன் ஒரு கம்மா கொடுத்துக்கோங்க. இப்போ இது மட்டும் கொடுத்தோம்னா இப்போ நான் இதை வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். கால் ப்ரொஃபைல் கர்லி பிரேசஸ்ல கொடுக்கணும். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், கீ ஆல்வேஸ் ஷுட் பி ஸ்ட்ரிங். சிங்கிள் கொட்டேஷன் இருந்தாலும் சரி, டபுள் கொட்டேஷன் பரவாயில்ல. கீ வந்து எப்பவுமே, ஏன்னா கீங்கிறது ஒரு வேல்யூ நம்ம கால் பண்றதுக்காக வச்சிருக்கிற ஒரு இது ஸ்ட்ரிங்கா இருக்கணும். இது வந்து நீ ஏன் ஸ்ட்ரிங்கா கொடுத்த அப்படின்னு கேட்டா நான் என்னால வந்து இதுவும் கொடுக்க முடியும். இந்த பிரியா ஸ்டோர் பண்ணிட்டேன். இதை வந்து நான் டேட்டா டைப் பார்க்குறேன். டைப் கால் ப்ரொஃபைல் டேட்டா டைப் வந்து டிக்ஷனரி டிக்ட்னு இருக்கு பாருங்க. ஸோ ஏன் வந்து இந்த இடத்துல ஸ்ட்ரிங்கா கொடுத்து என்னால் வந்து இன்டீஜர் ஸ்டோர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக பண்ண முடியும். ஏஜ் வந்து பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து 22 இருக்குன்னா பார்த்தோம்னா ஏஜ் இது. ஸோ இப்போ வந்து நான் இதை வந்து ஏன் வந்து இந்த இடத்துல வந்து ஏஜ் நான் எப்படி கொடுக்கணும், ஏதாவது இது கொடுக்கணும்னு கேட்டால் கண்டிப்பாக ஒர்க் ஆகாது. ரீசன் என்னன்னா இது வந்து இட் வில் பி கன்சிடர்ட் ஆஸ் என்ன சொன்னா ஒரு வேரியபிளா ட்ரை பண்ணுது. ஏஜ்னு ஒன்று அசைன் பண்ணியிருக்காங்களா, முன்னால எங்கேயாவது பண்ணியிருக்காங்களா தேடி பார்த்துட்டு இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு வந்துடும். அது கீ வேல்யூங்கிறத கீ ஆல்வேஸ் ஸ்ட்ரிங்.
இந்த இடத்துல வந்து நான் வந்து இது 22 ஏன் நம்பரா கொடுக்குறேன், இது வந்து ஸ்ட்ரிங்கா கொடுக்கணும்னா கொடுக்கலாம், கண்டிப்பா கொடுக்கலாம். நான் ஸ்ட்ரிங்கா கொடுத்தா ஒர்க்கும் ஆயிருச்சு. பட் நான் இப்போ வந்து இதை நான் பிரிண்ட் பண்ணா இங்கே ஸ்ட்ரிங்கா தான் எடுத்துக்கணும். இப்போ நாளைக்கே வந்து பார்த்தோன்னா இதோட இந்த அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா இது ஒரு ஸ்டோரேஜ் டிவைஸ்ல வந்து பார்த்தோன்னா இந்த ப்ரொஃபைலை சேவ் பண்ணி வச்சிருக்கோம். ஒரு வருஷம் கழிச்சு பார்த்தோன்னா அவங்களுக்கு ஏஜ் வந்து மாறிடும். ஆட்டோமேட்டிக்கா இதை நான் வந்து இதுல வந்து ஒரு நம்பர் ஆட் பண்ணா அது இன்டிஜரா தான் இருக்கணும். இப்போ நான் இதை வந்து இந்த பர்டிகுலர் இதை வந்து கால் பண்ணணும். இன்டிஜர் வேல்யூ நான் அக்சஸ் பண்றேன் இப்போ காலேஜ் ப்ரொஃபைல்ல. இதையும் அகைன் யூ ஷுட் யூஸ் பிராக்கெட் தான் யூஸ் பண்ணணும். பட் இன்ஸ்டெட் ஆஃப் இண்டெக்ஸஸ் இங்க வந்து பார்த்தோம்னா நீங்க அந்த கீயை யூஸ் பண்ணுங்க. 22 வந்துருச்சு பாருங்க டிக்ஷனரி. ஸோ பிரிண்ட்ங்கிறதால பிரிண்டா வந்துருச்சு. இதை நான் வந்து டேட்டா டைப்ல ட்ரை பண்ணி பார்க்குறேன் என்னதான் வருதுன்னு பார்க்கலாம். ஸ்ட்ரிங். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்ட்ரிங்கா இருக்கு. இப்போ நான் இதை வந்து ஆட் பண்ணணும். இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா காலேஜ் ப்ரொஃபைல வந்து நான் ஒரே ஒரு இதை ஆட் பண்ண ட்ரை பண்றேன். அவங்களுக்கு வந்து ஒரு ஏஜ் போட்டுறேன். cannot only concatenate, இது வந்து ஒன்னோட ஒரு இன்டிஜரோட ஸ்ட்ரிங்கை கன்காட்டினேட் பண்ணன்னு சொல்லுது. இப்போ இதே வந்து நான் வந்து பார்த்தோம்னா 22 அவங்கள வச்சுட்டு நான் மாத்திட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து பார்த்தோன்னா இந்த இடத்துல ஆட் பண்றேன் கரெக்டா. சாரி, நான் இந்த இடத்துல ஆட் பண்றது இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். சேம் தான். இந்த இடத்துல 2 ஏஜ் ஆட் பண்ணோம்னா 23 வந்துச்சு பாத்துங்க. முன்னே அதே தான். நான் முன்ன வந்து இந்த இடத்துல நான் ஸ்ட்ரிங்கா வச்சுட்டு நான் பிரிண்ட் பண்ணியிருந்தேன்னா என்னால் ஆட் பண்ணியிருக்க முடியாது. சேம் எரர் தான் வரும். இது வந்து இன்டிஜரா இருந்தால் மட்டும் தான் ஆட் பண்ணுறேன். ஸோ அதனால வந்து பார்த்தோன்னா ஒரு ப்ரொஃபைல் வந்து மோஸ்ட்லி இந்த மாதிரியான ப்ரொஃபைல் மாதிரியான இன்ஃபர்மேஷன் இன்ஸ்டெட் ஆஃப் யூசிங் லிஸ்ட் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா பிகாஸ் கீ வேல்யூ பேருக்காக லிஸ்ட் நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. அதோட சீக்வன்ஸோட வேல்யூ ஸ்டோர் பண்ணணும் வித்வுட் ரிலைங் ஆன் கீ அப்படின்றப்ப இது யூஸ் பண்ணுவாங்க, லிஸ்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து வேறையும் ஸ்டோர் பண்ணலாம். முன்னே நம்ம என்ன பேசணும், கம்ப்ளீட்டட் கம்ப்ளீட்டட் காலேஜ் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்களா அப்படின்னு கேட்டால் ட்ரூ அப்படின்னு மட்டும் கொடுத்தோம்னா we can use it. then CGPA அவங்களோட CGPA வந்து பார்த்தோம்னா 8.9. ஸோ இப்படி வந்து பார்த்தோம்னா நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை நம்ம இது பண்ணுறோம். இன்னொரு இது வந்து பார்த்தோம்னா இப்போ இன்னொரு பிரிண்ட் பண்ணி பார்த்துருவோம். இப்போ வந்து பார்த்தோம்னா CGPA நம்ம காலேஜ் சிங்கிள் கொட்டேஷன் வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். CGPA பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து 8.9 வந்தது. இன்ஸ்டெட் ஆஃப் இண்டெக்ஸ் நீங்க எந்த வேல்யூ எடுக்கனாலும் இருப்பீங்க, அன்ஆர்டரா நீங்க வந்து இது வந்து கால் பண்ண முடியும். அதுதான் இதோட அட்வான்டேஜ். இது வந்து பார்த்தோம்னா இப்போ இது வந்து டைப் நான் கொடுக்குறேன்னா இது வந்து என்ன டைப் ஃப்ளோட் வந்துருச்சு. இதே நான் இஸ் கம்ப்ளீட்டட்னு சொல்லிட்டு ஒரு கீயை நான் கால் பண்றேன் இந்த இடத்துல அப்படின்னா அது வந்து பூலியன் ஒரு இது வந்துடும். ஸோ டிக்ஷனரி யூ கேன் ஸ்டோர் எனி டைப் ஆஃப் டேட்டா டைப். இதுல இன்னொன்னு இருக்கு, நான் சொல்றேன் சிம்பிளா சொல்றேன். இது வந்து இங்க மட்டும் அப்ளிகபிள் கிடையாது, டியூபிள்ல இருந்து எல்லா இடத்துலயுமே அப்ளிகபிள். யூ கேன் ஸ்டோர் லிஸ்ட் ஹியர். அவங்களோட மார்க்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. மார்க்ஸ் வந்து நான் லிஸ்ட்ல கொடுக்குறேன். அவங்களோட மார்க் வந்து பார்த்தோன்னா 67, 70, 34, 88, சம் வேல்யூஸ் 45 இப்படி ஸ்டோர் பண்ணா ஐ கேன் ஸ்டில் ஸ்டோர் லிஸ்ட் வேல்யூ இன் த டிக்ஷனரி. இப்போ நான் இந்த இடத்துல மார்க்ஸ் நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, ஐ கேன் கெட் எ லிஸ்ட் பிகாஸ் இட்ஸ் லிஸ்ட். இந்த இடத்துல டைப் தான் கொடுத்துருக்கேன். பிரிண்ட் பண்ணி பார்த்தோம்னா பிரிண்ட் கால் ஃபைல் என்னால லிஸ்ட்டையும் ஸ்டோர் பண்ண முடியும். அதே மாதிரி இல்லை இந்த இடத்துல நான் மார்க் மட்டும்தான் நான் பார்க்கணும் அப்படின்னா மார்க் அது லிஸ்டாகவே நம்மளுக்கு வந்துடும். ஏன் இதை வந்து டிக்ஷனரி தான் பண்ண முடியுமா, லிஸ்ட் யூடியூப்லேயே பண்ண முடியாது கேட்டால் கண்டிப்பாக பண்ண முடியும். இந்த இடத்துல மார்க் நீங்கள் இன்னொரு லிஸ்ட் போட்டீங்கனாலையும் it is possible. கொடுத்தீங்கன்னா you can see possible. இந்த இடத்துல நான் வந்து பார்த்தோம்னா அது எத்தனை இண்டெக்ஸ் 0 1 2 3 4 5 ஃபிஃப்த் இண்டெக்ஸ் நான் அசைன் பண்றேன், ட்ரை பண்றேன். ப்ரொஃபைல் 5 ஓகே, ப்ரொஃபைல் 1 டியூப்ல கால் பண்ணிச்சு. யூ கேன் ஸ்டில் கெட் ஒரு லிஸ்ட்டுக்குள்ள லிஸ்ட் பண்ண முடியும், லிஸ்ட்டுக்குள்ள டியூப்லும் பண்ண முடியும், லிஸ்ட்டுக்குள்ள டிக்ஷனரி பண்ண முடியும். பிகாஸ் இட்ஸ் a one ஸ்டோரேஜ் லொகேஷன். இது வந்து இந்த லிஸ்ட்ல இது ஒரு ஸ்டோரேஜ், இதுக்குள்ள நீங்க எது வேணாலும் பண்ணலாம். இந்த இடத்துல ஒரு டிக்ஷனரி கூட யூ கேன் டூ இட். இந்த இடத்துல டியூப்ல பண்ணணும்னா யூ கேன் டூ டியூபிள். சேம் அப்ளிகபிள் டு டிக்ஷனரி. அதே மாதிரி தான் இந்த இடத்துல நான் ஒரு இப்போ இது அப்படியே நான் கால் பண்ணி இந்த டிக்ஷனரி என்டையர் டிக்ஷனரி தூக்கி இந்த டியூப்ல போடணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த டியூப்ல இருக்கா, இந்த இடத்துல போடணும்னு வச்சுக்கோங்களேன். ஐ கேன் ஸ்டில் டூ தட்.
என்டையர் டிக்ஷனரி. இப்போ இது வந்து எத்தனாவது இண்டெக்ஸ் இருக்கு? 0 1 2 3 4 5. இந்த ப்ரொஃபைல்ல நான் இந்த இடத்துல 5 இண்டெக்ஸ் நான் பண்றேன்னு வச்சுக்கோங்க, யூ வில் கெட் a டிக்ஷனரி. இந்த டிக்ஷனரி நீங்க எப்படி வேணாலும் அக்சஸ் பண்ணிக்கலாம். இது என்ன, ஓகே, நீ எப்படி இது டிக்ஷனரி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த 5th இண்டெக்ஸ் வந்து டிக்ஷனரியில இருக்கும். இல்ல ப்ரொஃபைல் மட்டும் பார்க்கணும்னா அது வந்து டியூப்ல தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான மல்டிபிள் திங்ஸ் யூ கேன் டூ இட். கிராஸ் திங்ஸ் நீங்க அசைன்னா அது ஒரு ஸ்டோரேஜ் லொகேஷன் தான், அதுக்குள்ள நீங்க என்ன வேணாலும் அசைன் பண்ணிக்கலாம். ஸோ டிக்ஷனரி உங்களை என்னால் மாடிஃபை பண்ண முடியுமா? அந்த பிரியாவுக்கு பதிலாக வேற ஏதாவது நேம் போடணும், இல்லை வந்து பார்த்தோன்னா அவங்களோட இது வந்து அவங்க காலேஜ் இன்னும் கம்ப்ளீட் பண்ண, உங்க வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னு இருந்துச்சு, அப்படி காலேஜ் கம்ப்ளீட் பண்ணல அப்படின்னு சொல்லி மாற்ற முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக மாற்ற முடியும். இது வந்து மியூட்டபிள். இங்க வந்து பார்த்தோம்னா சாரி இண்டெக்ஸ் பேசிஸ்ல இஸ் கம்ப்ளீட்டட். இந்த ஃபால்ஸ் கொடுத்தோம்னா இட் இஸ் பாசிபிள். இப்போ நான் காலேஜ் ப்ரொஃபைலை வந்து பிரிண்ட் பண்ணனா I still get all those things. இங்க பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ்னு மாறிடுச்சு. ஸோ இந்த மாதிரியான மாடிஃபிகேஷனும் பண்ண முடியும். ஸோ இதுதான் இதில் எப்படி வந்து இதில் டிக்ஷனரியில் இன்னொரு கீ வேல்யூ பேர் ஆட் பண்ண முடியுமா, இல்லை இந்த டிக்ஷனரி வந்து நான் வேற நிறைய ஆப்ரேஷன்ஸ் பண்ணணும் அப்படின்னா அது செப்பரேட்டான ஒரு வீடியோ போகும். கலெக்ஷனுக்குன்னு சொல்லிட்டு நம்ம செப்பரேட்டாக ஒரு இது பண்ணுவோம், ஒரு கிளாஸ் வைப்போம். அந்த கிளாஸில் வந்து பார்த்தோன்னா எல்லா கலெக்ஷன்ஸ் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ